ஸோ இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் என் கூட சேர்ந்து அதை கெட் ரெடி பார்க்கலாமா? ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா என்னோட சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட். அவனுக்கு கயத்தாறு அங்கே வந்துட்டு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்தை வந்து நாங்கள் நல்லபடியாக போய் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அவனுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் தி ரிசப்ஷன். ஆனாலும் இந்த பிள்ளையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? லிப்ஸ்டிக் போடணும், கண்மை போடணும், இது போடணும், அது போடணும், டூ மெனி ஒர்க்ஸ். இட்ஸ் ஓகே. இந்த பிள்ளையா பிறந்துட்டோம், அப்படி தான் ரெடி ஆகும். அப்போதான் அழகா இருக்கும். மேக்கப் போட்டால் தான் அழகுன்னு கிடையாது, பட் இது மேக்கப்பும் கிடையாதுல்ல. பேசிக் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், கொஞ்சம் போல பவுடர், செல்ஃப் கேர், அதான் நல்லா தெரியுமாக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் பார்ட் இஸ் டன் ஆல்மோஸ்ட். கம்மல் போட்டால் தான் ஒரு அழகான ஒரு லுக் கிடைக்கும் மூஞ்சிக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கிளம்பும்போது மட்டும் வெறும் நம்ம வீட்டு ஆட்கள் ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரி தான் ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் தே ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் விட்டு மிஸ்ஸிங் இது வைக்கலாம். இது வச்சு தெரியாது ப்ராபப்ளி. ஸோ கோ வித் திஸ் பிந்தி. அச்சோ கையோடி வர மாட்டேங்கிறேன். So that it will look a little better. lip balm கொஞ்சம் ஓவர் ஆனதுனால அப்படி எடுத்துட்டா. சுகரோட ஸ்மஜ் மீ நாட் ஃபிளாட் பேர் 16 ஷேட் நான் போடுறேன். அது ஒரு நியூ ஷேட் பட் லுக்ஸ் பெட்டர். அகைன் டூ மச் ஆஃப் லிப்ஸ்டிக் போட்டால் அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு திருப்பி நான் ரொம்ப கிளம்ஸியாக ஒன்று மாற்றி ஒன்று அப்படி போட்டுகிட்டே இருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. கிளம்புறப்போ ஆர்டர்லாம் தேவையில்லை. ஐ வாண்ட் டு கீப் இட் சிம்பிள். ஸோ வாட்ச் இல்லாமல் எங்கேயுமே எனக்கு பிடிக்காது. ஸோ வாட்ச் இல்லை பேங்க் ஷாலை மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா ரெடி. ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம்னா அதை பிடிச்சிட்டே தெரியணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே இங்கே கீழே ரிசப்ஷனுக்கு நானும் அப்பாவும் தான் சேர்ந்து போயிருந்தோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஓஸ்வன், அப்பா, நான் எல்லாரும் லைன்ல நிற்கிறப்பவே ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போகும்போது நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கல. அதனால தான் இந்த கிளிப்பை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே நண்பனுடைய மனைவி மட்டன் சாப்பிடாதனால சிக்கன் பிரியாணி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம்.